வீராணம் ஏரியிலிருந்து திறக்கப்பட்ட உபரி நீரால் சிதம்பரம் அருகே 500க்கும் மேற்பட்ட வீடுகளை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. அது தொடர்பான ட்ரோன் காட்சிகளை பார்க்கலாம். கேரண்டி இல்லாம யாராச்சும் ₹1 கொடுப்பாங்களா? ஆனா CGTMS திட்டத்துல 5 கோடி ரூபாய் வரைக்கும் கடன் உதவி கொடுக்கறாங்க. எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. விவரங்களை செய்தியாளர் கண்ணதாசன் வழங்கிட கேட்கலாம். கண்ணதாசன் வணக்கம். ஏரியிலிருந்து நீர் திறக்கப்படுவதற்கு முன்பாக மக்களுக்கு முன் அறிவிப்பு வழங்கப்பட்டதா? அப்பகுதி வாசிகள் தற்போது என்ன கூறுகின்றனர்? வணக்கம். காட்டுமன்னார் கோவில் அருகே உள்ளது இந்த வீராணம் ஏரி. இந்த வீராணம் ஏரியிலிருந்து கடந்த சில தினங்களாக பெய்து வந்த கனமழையின் காரணமாகவும் அரியலூர் பெரம்பலூர் பகுதியில் பெய்த மழையினால் காற்றாற்று வெள்ளம் ஏற்பட்டு வீராணம் ஏரிக்கு அதிக அளவு நீர்வரத்து இருந்தது. இதனால வீராணம் ஏரியிலிருந்து நேற்று 18,000 கனஅடி உபரி நீர் வெள்ளியங்கால் ஓடை வழியாக வெளியேற்றப்பட்டதன் காரணமாக சிதம்பரம் அருகே உள்ள தண்டேஸ்வரன் நல்லூர் ஊராட்சிக்கு உட்பட்ட அம்பலவாணன் நகர், அண்ணா நகர், குறிஞ்சி நகர், அன்னம் நகர், கண்ணன் நகர் உள்ளிட்ட 7 நகர் பகுதியில் உள்ள 500க்கும் மேற்பட்ட வீடுகளை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. இதனால் அப்பகுதியில் உள்ள மக்கள் அத்தியாவசிய பொருட்கள் வாங்க கூட வெளியே வர முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது. இது குறித்து அப்பகுதி மக்கள் கூறுகையில், கடந்த 20 ஆண்டுகளாக மழை பெய்தாலும் வீராணம் ஏரியிலிருந்து தண்ணீர் திறந்தாலும் இதுபோன்று எங்கள் வீடுகளை வெள்ள நீர் சூழ்ந்து கொள்கிறது. குறிப்பாக இந்த பகுதியில் வடிகால் வசதி என்பது முற்றிலும் இல்லை எனவும், அதே போன்று நகர் பகுதியில் செல்லக்கூடிய சாலைகள் உயர்த்தி அமைக்காததால் இது போன்று அவதியுற்று வருவதாகவும், உடனடியாக மாவட்ட நிர்வாகமும் உயர் அதிகாரிகளும் இந்த பகுதியில் வடிகால் வசதி செய்து தர வேண்டும், சாலையை உயர்த்தி போட வேண்டும் என கேட்டுக்கொண்டனர். மேலும் கடந்த 2 நாட்களாக அத்தியாவசிய பொருட்கள் கூட வாங்க வெளியே வர முடியாத ஒரு சூழல் இருப்பதால் வீட்டில் முடங்கி உள்ளதாக தெரிவித்துள்ளனர். குறிப்பாக வெளியே வருவதற்கு அச்சப்படுகிறோம். என்ன காரணம் என்றால் விஷ ஜந்துக்கள் வீடுகளுக்கு படையெடுப்பதால் வெளியே வர முடியாமல் வீட்டில் முடங்கி உள்ளோம் என தெரிவித்துள்ளனர். குறிப்பாக இந்த பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை என்பது விடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. தகவல்களை வழங்கியதற்கு நன்றி கண்ணதாசன்.